இல்ல அவர் இவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல தான் போய் அங்க அதுல எத்தனை வருஷமா வேலை பார்த்தாரு? 5 வருஷமா இருந்தான் சார். அதுல ஓ ஓகே அதுலயே 5 அதாங்க அவரு அவார்டெல்லாம் கொடுத்துருக்காரு ஓகே பாருங்க. ஓகே. இதுவா அது? முதல்ல வந்து பிரின்ஸ் ஆஃப் போலீஸா இதா இருந்தான். ம் ம். எஃப்ஓ ஒரு இதா இதான். ம். ரெண்டாவது அவார்டு அக்கா அப்படியே தூக்கி காமிங்க. முதல் வந்து இதுல வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா இருந்தான். ம் ம். அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அவார்டு கொடுத்து ஏதோ ஒரு பெரம்பூர்ல போய் அவார்டெல்லாம் வாங்கினான். அவார்டு வாங்கி அவார்டு கொடுத்த இதுதான் ஓகே. இது photo. இதுதான் உங்க பையனா? நித்யராஜ். ம் ம். அவர் அவரு அவரு வந்து அப்ப கமிஷனர் போலீஸோட எல்லாத்தோட நல்லா தொடர்புல தான் இருந்தாரு. நல்லா தொடர்பு தான் இருந்தான் சார். அது என்ன ஆச்சு ஏதாச்சு எங்களுக்கே இன்னும் ஒண்ணுமே தெரியல. நான் வந்து டிஃபன் கடை 100 ஓட்டலான்னு டிஃபன் கடை ரெங்கநாடு ஸ்கூலாண்ட போடுவோம் நானும் எங்கள் வீட்டுக்காரன். எங்கள் வீட்டுக்காரருக்கு ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாரு. அவர் வருமானம் சரியில்லைன்ட்டு நாகராஜன் அந்த இன்ஸ்பெக்டர் நாகலிங்கம் அந்த இன்ஸ்பெக்டர் ஒருத்தருமா அவங்க நல்லவங்க. கனகராஜ் இன்ஸ்பெக்டர் நல்லவர். அவர்கிட்ட கேட்டு நாங்கள் அதெல்லாம் கேட்டு தான் அந்த இடத்துலயே வியாபாரம் பண்ணோம். நாங்கள் ஓகே. ஆரம்பித்தோம். ஒரு நைட்டு கடை மாதிரி போட்டு. நைட்டு கடை மாதிரி போயிட்டு நாங்கள் அங்கே தோசை இட்லி இந்த கறி குழம்பு இதெல்லாம் போட்டு போடுவோம். அவர் கனகராஜ் இன்ஸ்பெக்டர் நல்லா ஹெல்ப் பண்ணாரு. அந்த நாகம்மா வந்து இன்ஸ்பெக்டர் வந்து அவங்க தான் நைட்ல வந்து என் பையனை இட்டுன்னு போவாங்க. கீழே நின்று ஃபோன் பண்ணுவாங்க நைட் நித்யராஜ். என்ன வேலை உங்களுக்கு அங்க போனா இது மாதிரி வேலை எல்லாம் இருக்கும் நித்யா? அதான் பிரின்ஸ் ஆஃப் போலீஸ் தான் அவங்களுக்கு ரவுண்ட்ஸுக்கு தான் இட்டுன்னு போவாங்க. ஓகே. ரவுண்ட்ஸுக்கு தான் அந்த அம்மா இட்டுன்னு போவாங்க வந்து. அவங்க வந்து இந்த பொண்ணை கூட இட்டுன்னு போனது கூட அவங்க தான் அவனுக்கு வயசு இருக்குது. இவங்க எல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க அந்த பொண்ணை இட்டுன்னு போனதுக்கு. லவ் லவ் மேரேஜ். மேரேஜ்ன்ட்டு நாங்கள் வேணா அவங்க இட்டுன்னு போயிட்டான்ட்டு இவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. அப்புறமா இன்ஸ்பெக்டர் எல்லாம் இருந்துச்சு. அவன் பையன் நல்ல பையன், பையன் மேலே எந்த இதுவும் இல்லை, அவனுக்கு வயசு இருக்குது, அவன் இட்டுன்னு போயிடலான்ட்டு அவன் மேலே எந்த பிரச்சனை பண்ணக்கூடாது. நாங்கள் 7 ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி 7 ஆட்டோ வச்சு நாங்கள் வக்கீல் வச்சு இட்டுன்னு வந்தாங்க பையனை. ரிஜிஸ்டர் இந்த அவங்க அப்பா அவங்க வீட்டில் இது பண்ணாங்கன்ட்டு அவ்வளோலாம் பண்ணாங்க. எல்லாம் பண்ணோம் எல்லாம் இருந்துச்சு. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. குழந்தை இல்லாதது திருப்பி குழந்தை நின்று குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்து அவங்க வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டாங்க. அவளும் அங்கே போயிட்டா.